ஜானகி, இன்னைக்கு தான் முதல் நாள். அதுவும் உனக்கு நான் சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? இங்க பார் ஜானகி, நான் தலைவரா இருக்கிற வரைக்கும் என்ன சுத்தி யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு நான் பார்த்துக்கிட்டேன். அதனால கூட இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என் மேல வெறுப்பு இருக்கலாம். வெறும் சம்பளத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்கணுமான்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நான் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இந்த ஆபீஸ நேர்மையான ஆபீஸா நடத்தினேன். இப்போ நீ இங்க தலைவியா வந்திருக்க. உன் அதிகாரத்தை நீ சரியா பயன்படுத்தலைன்னா உன்னை சுத்தியும் இத மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நாளைக்கு அந்த படி உன் மேல விடும். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நீங்க தினமும் இங்க வரப்போறீங்களே, அப்புறம் என்ன? இல்ல ஜானகி, நான் இனி இங்க வரப்போறது இல்ல. அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். என்னங்க, நீங்க வராம நான் எப்படிங்க தனியா? எனக்கு படிப்பும் இல்ல, அனுபவமும் இல்ல. என்னால எப்படிங்க தனியா இருக்க முடியும்? இந்த ஆபீஸ்ல உனக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதையும் மீறி உனக்கு சந்தேகம் இருந்தா வீட்டுல வந்து என்கிட்ட கேளு. இனி ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ் சம்பந்தமான அதிகாரத்துல எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் என்னால உதவ முடியாது. இனி உன்னோட எந்த முடிவையும் நீ சுயமா தான் எடுக்கணும். நான் இதுல தலையிடக்கூடாது, சரியா? இனிமே அந்த ஆள் ஆபீஸுக்கு வரமாட்டாரு. இனிமேலாவது 4 காசு பார்க்கலாம். யோ, அதான் பாக்குற வேலைக்கு சம்பளம் தராங்களே, அப்புறம் ஏன் அலையிற? யோ, சம்பளம் எங்கேயா பார்த்தோம்? சைடு வருமானம் வேணும்ல. சரி இரு, ஃபோன் பேசிட்டு வரேன். பெரியம்மா, கேண்டீன் கட்டிடம் கட்டி முடிச்சிட்டதாவும் அந்த கேண்டீனை எடுத்து நடத்துறதுக்கு கான்ட்ராக்டுக்கு விட போறதாவும் கேள்விப்பட்டேன். நிஜமா? ஆமாமாயா. அந்த கான்ட்ராக்டையே நம்ம தனாவுக்கு கொடுக்க கூடாது? நான் தலைவியா இருக்கும்போது கான்ட்ராக்டை என் பொண்ணுக்கே கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆளாளுக்கு பேசி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதும் தப்பு தானே? நீ நினைக்கிறதும் சரிதாம்மா. ஏதோ ஏலத்துக்கு கொடுவாங்கல்ல, அப்ப அதுல தனாவும் கலந்துக்கிட்டோம். அது மூலமா கிடைச்சா நல்லது தானே? அப்படி கிடைச்சா அவளை யாரும் குத்தம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா தங்கச்சி, அத்தை சொல்றதும் சரிதானே. ஊருக்குள்ள மத்தவங்க கொடுக்கற மாதிரி தனாவுக்கும் அந்த டெண்டரை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. அண்ணி, நம்ம தனா கம்மியா டெண்டர் கோட் பண்ணி அவளுக்கு கிடைச்சாலும் அவ சாப்பிட்ற வரவங்க எல்லாருக்குமே நல்ல தரமான சாப்பாடு கொடுப்பாள்ல. ஏன்னா அவ உங்களோட வளர்ப்பண்ணி. இதே வெளியாளுங்க அதிகமான விலை கொடுத்து டெண்டர் எடுத்தாலும் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட தரமே இல்லாத சாப்பாடை கொடுப்பாங்க அண்ணி. அதனால தனாவும் கலந்துக்கிட்டோம் அண்ணி. ஆமாம் ஜானகி, டெண்டர் அறிவிச்சா கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா உரிமை இருக்கு. அதனால தனா கொடுக்கட்டும், அதுல தப்பு இல்லை. நீங்க சொன்னா சரிங்க. அப்போ தனா கிட்ட இதை பத்தி பேசிடுறேன். எப்படி சந்தியாவும் ஜானகியும் நெருக்கமா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப பொண்ணுங்களும் நெருக்கமா இருக்காளுங்க. ஆமா அண்ணி, சரியா சொன்னீங்க. இவங்களை நாம பிரிக்கணும். அந்த தனாவுக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்துடவே கூடாது. கவர்மெண்ட் கேண்டீன் கட்டடம் கட்ட நீங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க. அதை கட்டி முடிச்சு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஐயாவோட பதவி காலம் முடிஞ்சு அம்மா வந்திருக்காங்க. அது 90 லட்ச ரூபா பேமெண்ட்டுங்க ஐயா. அதுக்கு நிறைய வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பேமெண்ட்டை மொத்தமாக ரிலீஸ் பண்ணால் நல்லது. அதான் அம்மாவை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா. இதெல்லாம் எதுக்கு வீட்டில் வந்து பேசுறீங்க? நேரா ஆஃபீஸில் வந்து பேசியிருக்கலாமே. ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு உங்களுக்கு பாக்கி பணத்தை செட்டில் பண்ண சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இது வெறும் டைரி தானம்மா, இதையேம்மா வேணான்னு சொல்கிறீங்க? இந்தாங்கம்மா. நான் தான் சொன்னேனே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரிங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நான் நாளைக்கு உங்களை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன். நான் வரேம்மா. ஐயா வரேங்கய்யா. வாங்க. இந்த டைரியும் அன்னைக்கு புவனா கையில இருந்து விழுந்த டைரியும் இதுதான்.
இவருக்கும் புவனாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? எனக்கு இந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. இவருக்கும் புவனாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த ஆளு பெரியம்மாவுக்கு கொடுத்த டைரிய நான் ஏற்கனவே புவனா கையில பாத்திருக்கேன். அப்படியா? ஆமா சித்தப்பா, நம்ம இவன் யாரு என்னன்னு விசாரிக்கணும். அதே மாதிரி இவனுக்கும் புவனாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லணும். அதுக்கு என்னம்மா, நாங்க பாத்துட்டு வந்து சொல்றோம். மாமா நடச்சினு சரி மாமா, வேலையை பார்ப்போம். வரமாயா? நான் நம்ம கம்பெனி டைரி கொடுத்தேம்மா, ஆனால் அதை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நேர்மையின் சிகரங்கள். அதை கூட கொடுத்தா லஞ்சமா தான் பாப்பாங்க. நாளைக்கு செக் வாங்கினதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உனக்கான 10% உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. மாமா ஆ? இவங்க ஏதோ தப்பா பிளான் பண்றாங்க மாமா. ஆமாமா, என்ன ஆனாலும் இந்த தப்பை நம்ம நடக்க விடக்கூடாது. போயிட்டு வரேங்கண்ணா. சரி. வரேம்மா. அந்த ஆள் வாங்க, வராங்க. வாங்க, நம்ம கிளம்பிடுவோம். போயிடலாம் வாங்க. அப்போ நாளைக்கு வாங்க போற பணம் முழுக்க முழுக்க அப்படியே புவனாவுக்கு தான் போக போகுது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த கான்ட்ராக்டர் முத்து புவனாவோட பினாமி தான். அந்த புவனா அடங்கவே மாட்டேங்கிறாளே. என்னமாயா யோசிக்கிற? கான்ட்ராக்டர் முத்து புவனாவோட பினாமினா அந்த கேண்டீனை எந்த லட்சணத்துல கட்டியிருப்பான்? கட்டிடத்தை என்ன குவாலிட்டியில அவன் கட்டியிருக்கணும்? இப்ப பெரியம்மா பாட்டுக்கு அவசரப்பட்டு பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு கட்டிடத்துல கிராக் விழுந்து இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா சரியா கட்டாத பில்டிங்க்கு ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு பெரியம்மாவுக்கு பிரச்சனை வரும். பெரியம்மா, கையெழுத்து போடாதீங்க. என்ன விஷயம் மாயா? பெரியம்மா, இவர் கட்டியிருக்கிற அந்த கவர்மெண்ட் கேண்டீன் கட்டிடம் நல்லா கட்டியிருக்காரா, வலுவா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா பெரியம்மா? நான் பார்க்கல. ஆனா இதோ இவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. இன்னும் நான் போய் பார்க்கல மாயா. நீங்க ஒரு தடவை கட்டிடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுக்கறது நல்லது. ஏன் மாயா, ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இவரை பத்தி விசாரிச்சதுல இந்த கான்ட்ராக்ட் முத்து புவனாவோட பினாமின்னு தெரிய வந்துச்சு.